வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பரிகார கோவில்கள் இருக்குது. எல்லாமே பழமை வாய்ந்த கோவில்கள். அந்த கோவிலோட நன்மை என்ன அப்படின்னு தெரியாமலே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் 9 நட்சத்திர பாதம் இருக்கும். இந்த 9 நட்சத்திர பாதத்தில் லக்கணப்புள்ளி எங்கே விழுந்தாலும் அது மேச லக்கணமாக தான் கருதப்படும். இப்படி மேச லக்கணத்தில் பிறந்துட்டால் அந்த லக்கணக்காரர்கள், அதாவது மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஜீவிக்க வேண்டும் இல்லையா? அதாவது வயிறார சாப்பிடணும் அப்படின்னு அடுத்த விதி இருக்குல்ல. பிறந்தாச்சு, அப்புறம் உயிர் வாழ்கிறதுக்கு ஜீவனம் வேணும் இல்லையா? இப்போது அந்த உணவை வழங்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இப்போது பாருங்கள், மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபராசி. இந்த 2ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தனம், தானியம், வாக்கு, வித்தை, குடும்பம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், தினசரி வருமானம் பாதிக்கப்படும். இந்த பரிகாரமே என்னான்னு பார்த்தீங்கன்னா, தினசரி வருமானம் உங்களுக்கு வேணும் இல்லையா? யாராக இருந்தாலும் ஒரு ஜாதகர் பிறந்துட்டால் அவங்களுக்கு தினசரி வருமானம்னு ஒன்று இருக்கணும். பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு தேவைப்படும்ல. அப்போ தினசரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாட செலவுகள், அதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்குது, அன்றாட செலவே என்னால் பண்ண முடியல, அதுக்கே வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு சிரமப்படுறவங்க, சாப்பாட்டுக்கு போதுமான வருமானம் இல்லாதவங்க, தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படி அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான கோவில் தாங்க கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெள்ளியங்குடி கோலவிழி ராமர். இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான யோக பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். அதே போல் இந்த மேச லக்கணதாரர்களுக்கு, மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணில் பிரச்சனை இல்லை, சுக்கிரனால் பாதிப்பு, 2ஆம் இட அதிபதி இல்லையா சுக்கிர பகவான், அவர் 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா இந்த கோலவிழி ராமர் கோவிலுக்கு போய் முறையாக வழிபடுங்கள். ராமர் கோவிலுக்கு நேர் எய்த்தாப்பில் இருக்கிற முதல்ல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோவிலில் கொடிமரத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அங்குள்ள கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கள். இங்கே உள்ள கருடாழ்வார் 108 திவ்ய தேசத்தில் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார். ஏன்னா இந்த கோவிலில் தான் 4 கரங்களோடு கருடாழ்வார் பெருமாளுக்கு சேவை செய்கிறார். இந்த கருடாழ்வார் கையில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் ஏந்தி பெருமாளுக்கு சேவை செய்கிறத ஐதீகம். ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்குது இந்த கோயில். சுற்றிலும் பார்த்திங்கன்னா குளங்கள், ஏரிகள், வயல், பசுமையான வயல், காடு, இந்த மாதிரி சுற்றிலும் பசுமையாக இருக்கும். ரொம்ப அற்புதமான மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு கோவில். மேச லக்கணதாரர்கள், நீங்கள் புதுசாக ஒரு தொழில் துவங்குனீங்க அப்படின்னா உங்கள் கடையோட சாவியை, கடைக்குன்னு சாவி வச்சுருப்பீங்கள்ல, அந்த சாவியை இந்த ராமர் பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க. அதே போல் உங்கள் கல்லாப்பட்டி சாவியும் இந்த பாதத்தில், ராமர் பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க. முதல்ல தாயாரை மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கோவிலில் நிறைய கிரகதோஷத்துக்காக நிறைய யாகங்களும் பரிகாரங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஜென்ரலாக மேச லக்கணதாரர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான தனம், வாக்கு, வித்தை, குடும்பத்துக்கு தொடர்புடைய இந்த 2ஆம் இடத்தை இயக்கணும். அந்த 2ஆம் இடத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோலவிழி ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் பெருகும். உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட
தடைகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். தொழிலில் போட்டி பொறாமை இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெற்றி அடையலாம். தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. கோவிலோட தோற்றம் மற்றும் ரூட்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.